தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தீர்வு காண்பதற்கு தாரக மந்திரங்கள் என்று சொல்வார்களே, அந்த மந்திரம் ஒன்று, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இதை என்னுடைய அருமை நண்பர் பழகருப்பையா அருமையாக 2 பேட்டிகளிலே சொல்லியிருந்தார். உங்கள் மூலமாக எனக்கு தெரிந்தது. அவரோடு நான் தொலைபேசியிலே பேசினேன். தந்தை சொல் மிக்க மந்திரங்கள் இல்லை. இது தெரியாமல் எவனோ அந்த மாதிரி சொல்லிட்டோம் அந்த காலத்தில். இந்த காலத்துக்கு அது பொருந்தாது. தந்தைக்கு பிறகே தனையன், ஐயாவுக்கு பிறகே அன்புமணி. இது இப்பொழுது எல்லோரும் சொல்கின்ற வார்த்தை. குருவுக்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம், குருவுக்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம், ஆனால் தந்தைக்கு மிஞ்சிய தனையன் கூடாது. இதுவே நீதி, நேர்மை, தர்மமாகும். இதுவே உலகியல் நேதியும் ஆகும். இதுவே சாஸ்திர சம்பிரதாயமும் ஆகும். எனது மனக்குமரர்கள் என்னை எங்கள் குலசாமி என்று சொல்லிக்கொண்டு என் நெஞ்சு கொலைகளில் குத்துகின்றார்கள். என்னை குலசாமி என்று சொல்லிக்கொண்டு என் நெஞ்சு கொலைகளில் குத்துகின்றார்கள். எங்களுக்கு எல்லாம் ஐயாதான் என்று சொல்லிக்கொண்டு என்னை அதள பாதாளத்தில் நினைக்கிறார்கள். அனைத்தும் ஐயாதான் என்று சொல்லிக்கொண்டு என்னை அவமானப்படுத்துகிறார்கள். ஐயாவின் புகழை பெருமையை பேசுவதே எங்கள் நோக்கம் என்று சொல்லிக்கொண்டு சிறுமைப்படுத்துகிறார்கள். ஐயாவின் லட்சியமே எங்கள் லட்சியம் என்று சொல்லிக்கொண்டு என்னையே இலக்காக்கி குறிவைத்து தாக்குகின்றனர். இதையெல்லாம் நான் உருவாக்கிய சமூக ஊடக பிரிவும் வலைத்தளங்களின் மூலம் எனக்கு எதிராக செய்கின்றனர். என் கைவிரல் கொண்டே என் கண்ணை குத்திக் கொண்டேன். என் கைவிரல் கொண்டே என் கண்ணை நான் குத்திக் கொண்டேன். உயிருள்ள என்னை எல்லா வகையிலும் உதாசீனம் செய்துவிட்டு என் உருவ படத்தை மட்டும் வைத்து உற்சவம் செய்கின்றனர். என் உயிருள்ள என்னை எல்லா வகையிலும் உதாசீனம் செய்துவிட்டு என் உருவப்படத்தை மட்டும் வைத்து உற்சவம் செய்கின்றனர். என்னை நடைப்பணமாக்கி என் பெயரில் நாடு முழுவதும் நடைபயணம் செய்யப்படுகிறார்களாம். இதெல்லாமே நாடகம். அதில் ஒவ்வொருவரும் நடிகர்கள்.
ஐயா நீயா நானா அப்படின்ற நிலைக்கு இந்த பிரச்சனை போய்விட்டது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்போ இதற்கு ஒரு தீர்வே கிடையாதா? பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண முயற்சி செய்தது இது எல்லாமே தோல்வியில் முடிந்திருக்கிறதா? நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏனென்றால் இருவர் வந்தார்கள், அவர்களெல்லாம் பெரிய ஜாம்பவான்கள், பெருமைக்குரியவர்கள். அவர்கள் எனக்கு அவரிடம் பேசியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நல்ல பதில் வரவில்லை. ஐயா, இந்த தலைவர் பிரச்சனை எப்பொழுது முடியும்? பொதுக்குழு கூட்டம் எப்போ கூட்டப்படும்? ஒரு ஜோதிடர் ஐயா தொண்டர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவியலும் ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா கடைசியாக முடிக்கல. நான் தொண்டர்கள் சொல்றது அவர்கள் மக்களுக்கு சேவை செய்கிற தொண்டர்கள். புரியுதா? அவர்கள் எப்பொழுதும் தொடர்ந்து இந்த தேர்தல் நேரத்தில் மேலும் மேலும் தொண்டு செய்வார்கள். அவருடைய பிரச்சனைகளுக்காக போராடுவார்கள்.